Hi brothers and sisters, welcome to this new video. தொடர்ந்து 8வது நாளாக மார்க்கெட் சரிந்துட்டே வந்திருக்கிறது. பின்னாடி சார்ட்ல பார்ப்போம். முன்னாடியுடைய லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. 8 ட்ரேடிங் செஷனா சரியா? நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி டே, வெரி இம்பார்ட்டன்டான டே. ஏன்னு சொன்னா சரிந்துட்டு இருக்கிற மார்க்கெட், அதுவும் 8 ட்ரேடிங் செஷனா சார்ந்திருக்கிற மார்க்கெட்டோட இந்த எக்ஸ்பைரி டே நடக்க போகுது. அதே மாதிரி டெக்னிக்கலா இப்ப பின்னாடி சரிவு முடிவுக்கு வந்ததா அப்படிங்கறத நம்ம அனலைசிஸ் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் செகண்ட் நம்ம என்எஸ்யூடைய ஹாலிடே, அப்போ கேரி பண்ண மாட்டோம் பொசிஷனை. ஏன்னு சொன்னா ரிஸ்க் இருக்கும், இதெல்லாம் நம்ம கவனத்துல கொள்ளணும். சரி, 3 நாளா ட்ரம்ப் எந்த ஒரு ஸ்பீச்சும் பாசிட்டிவா நெகட்டிவா எதுவும் சொல்லாம இருந்தாரு. இன்னைக்கு ட்ரம்ப் பேச போறாரு. வெயிட் அண்ட் சி, ஏதாவது விலங்கு இருக்க போதா நன்மை இருக்க போதான்னு பார்ப்போம். மெயினா காசா பீஸ் பிளான் டாக் போயிட்டு இருக்கு, நம்ம பின்னாடி நியூஸ்கள்ல பார்ப்போம். சரியா? அதே மாதிரி இன்னைக்கு ஈவென்ட்ஸ் சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ இருக்கு. அதே மாதிரி சைனா டாலஸ்ட் பிரிட்ஜ் கட்டி இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம் போட்டோவோட. சரியா? சரி, கிஃப்ட் நிப்டி ஹைல ட்ரேட் ஆனதுனால டெலகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன் கேப் அப்னு. டெலகிராம்ல ஜாயின் பண்ணதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபேக்ட்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம், ஃபேக்கும் இருக்கிறது. சரியா? ஃப்ரைடே க்ளோஸ் 24,654, இன்றைய ஓப்பன் 24,728. இது 5 மினிட்ஸுக்கு மாத்திரம். ஒரு 75 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. 9:15க்கு 24,668ங்கிற ஒரு லோவை கிரியேட் பண்ணிச்சு. மடண்டு மேல போய் இன்றைய ஹை கூட 24,791 போச்சு. 125 பாயிண்ட்ஸ் அப், நம்பர் 1 மேல போச்சு. ஓகே, அப்புறம் 12:45க்கு சடன்னு அப்படியே கீழே சரிவாச்சு. இன்றைய லோவை சந்திச்சிச்சு 24,606, 180 பாயிண்ட்ஸ் டவுன், நம்பர் 2. அப்புறம் 3:05க்கு 24,614 சடன்னு மறுபடியும் மேலே ஏறிச்சு, 130 பாயிண்ட்ஸ் அப், நம்பர் 3. அப்புறமா 3:05க்கு 24,614 சடன்னு சரிஞ்சு 130 பாயிண்ட்ஸ், இது நம்பர் 4. ரைட்டா? மொத்தம் 4 வே மூவ் நடந்தது. 24,668 டு 24,791, 24,791 டு 24,606, 24,606 டு 24,745, 24,745 டு 24,614, கடைசியா 24,634 முடிஞ்சது. சரியா? ஜேன் ஸ்ட்ரீட் மறுபடியும் வந்துட்டாங்களோங்கிற ஐயம் எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருக்கிறது. சரி, டே கேண்டிலுக்கு மாத்திரம் இந்த கேண்டில் தான். ஓப்பன் 24,728, ஹை 24,791, லோ 24,606, க்ளோஸ் 24,634. சப்போர்ட் 24,500, அதை விட்டா 24,800 கூட இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸா மாறிடும், அது 24,800. அப்புறம் அதுக்கு மேல 25,000. ரைட்டா? கிரீன் கேண்டில் 23, ரெட் கேண்டில் 28. இன்னைக்கு டாப் கெய்னர் டைட்டான் 2% அப், விப்ரோ 1% அப், எஸ்பிஐ லைஃப் 1% அப், இண்டஸ் இந்தியா 1% அப். டாப் லூசர் ஆக்சிஸ் பேங்க் 1.25% டவுனு, மாருதி 1.25% டவுனு, டாக்டர் ரெட்டி 1.5% டவுனு, அதானி என்டர்பிரைசஸ் 1.25% டவுனு. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை இந்த கேண்டில் மாத்திரம் இன்னைக்கு ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. ஓப்பனும் க்ளோஸும் சேம், அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான். அதாவது 54,460 ஓப்பன், க்ளோஸ் 54,461. ரைட்டா? இன்னைக்கு ரெட் கேண்டில் 5, கிரீன் கேண்டில் 7. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு 1.25% டவுன் ஆச்சு. ஐசிசி பேங்கும் இன்னைக்கு 0.25% டவுன் ஆச்சு. 54,686 டு 54,226, 400 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மூவ்மெண்ட். சப்போர்ட் 54,000, ரெசிஸ்டன்ஸ் 55,000. சரியா? கோல்டு நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல, ஏன்னா 88.81 ஐஎன்ஆர் ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது. இப்ப 88.77ல இருக்கு. வானமே இல்லைன்னு போயிட்டே இருக்கு. பாருங்க, 3,829 தான் அதோடைய லைஃப் டைம் ஹை. அதுதான் இப்போ உள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 3,829. சரியா? புதிய லைஃப் டைம் போட்டிருக்கு. அதுதான் இந்த சூழ்நிலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரைட்டா? காரணம் ஐஎன்ஆர், அப்புறம் ரஷ்யா வார் எல்லாமே நம்ம நியூஸ்ல பார்ப்போம். அப்புறம் குளோபல் இதுல சரியில்லை, இது எல்லாமே இருக்கு. அடுத்தது சில்வர் பார்ப்போம். சில்வரை பாருங்க, அதே மாதிரிதான் வானமே இல்லை. அது பழைய லைஃப் டைம் ஹேன 49 நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 47.18 தான் புதிய லைஃப் டைம் ஹை. சரியா? அதை நோக்கி போயிட்டே இருக்கு. யுஎஸ் ஆயில் 1% டவுன் ஆகி 64.49ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிட்காயின் 1,12,118ல ட்ரேட் ஆகுது. அதோட லைஃப் டைம் 1,24,517. சரியா? குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை யுஎஸ் மார்க்கெட் கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டோ ஜோன்ஸ் 0.5% அப், S&P 500 0.5% அப், நாஸ்டாக் 0.5% அப். யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% அப், CAC இட்டாலி பிளாட், DX ஜெர்மனி பிளாட். ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் 1% டவுன், சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் பிளாட், ஹாங்காங் ஹேங்செங் 1.25% அப். டைவான் 26ஆம் தேதியில டேட்டா வரல.
அப்புறம் வந்து கொரியா கோஸ்பி 1.5% அப்பு, எஸ்சிடி காம்போசிட் 3/4% அப்பு, ஜாகர்தா இந்தோனேசியா 1/4% அப்பு, சங்கை சைனா 3/4% அப்பு. ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த பாருங்க டேட்டாவை. சப்போர்ட் சைடு 24,700 1 லட்சம் கான்ட்ராக்ட், 650 600 500 இதெல்லாம் 1 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி டே. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,700 டு 25,500 வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது 25,000 2 லட்சம் கான்ட்ராக்ட், 25,200 2 லட்சம் கான்ட்ராக்ட், 25,500 2 லட்சம் கான்ட்ராக்ட் இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு. டிசிஆர் பொறுத்தவரை 0.617 ஸ்ட்ராங்கான ஓவர் சோல்டு ரைட்டா. இருந்தாலும் பேரிஷ் சைடு இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை 5,687 கோடி வித்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாள் 5,000 கோடி கிட்ட வித்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2,500 கோடி கிட்ட வித்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 3,500 கோடி வித்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 3,000 கோடி 2,910 வித்திருக்காங்க. இது வரைக்கும் 30,141 கோடி வித்திருக்காங்க. இவங்க விக்கிறது கொஞ்சம் கூட சளைக்கல. அதுக்கு முன்னாடி 49,000 கோடி, அது முந்தின மாசம் 48,000 கோடி. சரியா? சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். ரஷ்யா அட்டாக் உக்ரைன் லார்ஜஸ்ட் அட்டாக். இதுல 4 பேர் கொல்லப்பட்டதாக CNN அண்ட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. இந்த டாலஸ்ட் பில்டிங் இதை பார்த்துருவோம் நம்ம. பாருங்க, டாலஸ்ட் பில்டிங் இதுதான். அதாவது வேர்ல்ட் டாலஸ்ட் பிரிட்ஜ் ஓபன்ஸ் இன் சைனா, கட்ஸ் டிராவல் டைம் ஃப்ரம் 2 hours to 2 minutes. 2 மணி நேரம் போற இதை வந்து 2 நிமிஷத்துல போயிடலாம்னு சொல்றாங்க. The bridge standing 625 meter above Beipan River. இதுதான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹையஸ்ட் ரெடியூஸ்ட் டிராவல் டைம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சைனா நல்ல ஒரு அழகான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகுது. நம்ம ஏசியன் கண்ட்ரிங்கிறதுல நம்ம ஒரு பெருமைப்பட்டுக்கலாம். சரியா? அடுத்தது வந்து சைனா எக்ஸ்பிரஸ் கவலையை தெரிவிச்சிருக்கு. அதாவது விஜயுடைய அந்த இதுல இறந்தாங்கல்ல, அந்த இதுல நம்ம கவலையை தெரிவிச்சிருக்காங்க. மிட்டேல வந்திருக்கு. அடுத்த கண்ட்ரி இந்த விஷயத்தை பார்த்துட்டு கவலை தெரிவிச்சிருக்கு. எல்லாருக்கும் கவலையான விஷயம் தான். 39 பேருக்கு மேல இறந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதை விட குறைவா இருந்தா நல்லதுதான். ஏன்னா ஒரு உயிருங்கிறது எவ்வளவு மதிப்பு உள்ளதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யார் மேல மிஸ்டேக் இருக்கிறது அப்பாற்பட்டது. எப்பவுமே தவறு விடாம பாத்துக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனுமே அதுல பொறுப்பேற்றுக்கணும். அதே நேரத்துல அதுக்கு மேல உள்ள ஹெட்டுங்களும் பொறுப்பேற்றுக்கணும். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சரி, அடுத்தது வந்து ஈரான் ஹேங்ஸ் இஸ்ரேல் ஸ்பை அல் ஜசீரா, தி ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதுல வந்திருக்கு. ஒரு இஸ்ரேல் ஸ்பையை அவங்க தூக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் யுஎன் வந்து ரீஇம்போசஸ் சாங்ஷன் ஆன் ஈரான் ஓவர் நியூக்ளியர் ப்ரோக்ராம் சொல்றாங்க. ஸ்கை நியூஸ் அண்ட் பிபிசில வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் அண்ட் பிபி பிளானிங் பிக் அட்டாக் அண்ட் ஈரான், ரஷ்யா சவுண்ட் அலாரம் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு ஒன் இந்தியால. அப்புறம் வந்து EOIRங்கிற சொல்லியிருக்காரு, அனதர் ஈரான் இஸ்ரேல் ஃபிளேர் அப் வெரி லைக்லின்னு சொல்லியிருக்காரு. இது யாஹூ ஃபைனான்ஸ்ல வந்திருக்கு. சரியா? அப்புறம் வந்து ட்ரம்ப் அண்ட் நெத்தன்யாஹூ டு டிஸ்கஸ் காஜா பீஸ் பிளான். இது வந்து எக்ஸ்க்ளூட்ஸ் PA கொத்தார் டு அந்த கொத்தாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லிட்டு இந்துஸ்தான் டைம், டெக்கான் ஹெரல்ட், NBC நியூஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில 50 பாலஸ்தீனியர்களை காசால கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா நியூஸ் வந்திருக்கு. சரி, வாங்க டெக்னிக்கலா போயிடலாம். டெக்னிக்கலா இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், அப்பதான் நமக்கு புரிய வரும். இன்னையோட இது முடிந்ததா சரிவுங்கிறதுக்காக இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த கோடு வரைஞ்சிருக்கோம். அந்த கோடை தொடர நாட்களை மட்டும் பாருங்க. இன்னைக்கு கோடை தொட்டிருக்கு, ஃப்ரைடே கோடை தொட்டிருக்கு. இந்த இதை பாருங்க, இந்த ஆரோ பாருங்க தொட்டிருக்கு. 5th செப்டம்பர் இந்த கோடை தொட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இங்க பாருங்க 5th செப்டம்பர் இந்த இடம் 29th ஜூலை இந்த கோடை தொட்டிருக்கு. அதுக்கப்புறமாக 12th ஆகஸ்ட் 2025 தொட்டிருக்கு. 19th ஜூன் 25ல தொட்டிருக்கு. 13 டிசம்பர் 24ல தொட்டிருக்கு. 16 டிசம்பர் 24ல தொட்டிருக்கு. ரைட்டா? இது எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கான அறிகுறிகள். இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுமாங்கிறத இப்ப கேள்விக்குறி. இப்ப வந்து ஸ்ட்ராங்கா ஏதாவது நியூஸ்கள் வந்தா ட்ரம்ப் இப்ப பேச போறாரு, பவுன்ஸ் பேக் ஆகலாம். இல்ல நெகட்டிவ் நியூஸ் சொன்னார்னா இப்படி போயிடலாம். சரியா? நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு 4 நாளைக்கு வெக்கேஷன் வெளியே போவோம். இருந்தாலும் வீடியோக்கள் கரெக்டா அப்டேட் பண்ணிடுவேன். முன்ன பின்னே இருக்கும் சவுண்ட்ஸ் பொறுத்துக்குங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.